குரு வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற ஒரு இடத்துல இருக்கிறவர், அவ்வளோதான். ஞானத்தை தேடி போனது யார்? தனிநபர். ஞானத்தை அடைந்தது யார்? தனிநபர். ஞானம் அடைவதற்கு ஏதோ ஒன்று உதவுறதுக்கு பேர் குரு. இப்போது உதவி எல்லாருக்கும் பண்ணும் குரு. யாரால் மட்டும்தான் ஞானம் அடைய முடியும்? யார் ஞானம் அடையணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஹோட்டல் என்னமோ ஹோட்டல் தான், எல்லோரும் பசியும் ஆற்றும். நான் அந்த ஹோட்டல் வரமாட்டேன், அசைவ ஹோட்டலுன்னா என்ன ஆகும்? பசி அடங்க முடியாது. இப்போ பசி அடக்காது, அந்த ஹோட்டலு அடக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணல, வரல. அதனால் குரு காரணம் கிடையாது. ஒரு மனிதன் ஞானம் அடையணும்னா 100% பொறுப்பு யாருது தான்? அந்த மனிதன் தான். ஸோ அவன் என்ன பண்ணுறானோ, எதை தேர்ந்தெடுக்கிறானோ அதை பொறுத்து தான் அது என்ன ஆகுது, இது ஞானம் அவனுக்கு கைவர வருது. ஞானம் கைவர வரைக்கும் குருவை தேட வேண்டியது யாரோட வேலை? அவன் வேலை தான். கேள்வி கேட்டு புரிஞ்சிக்க வேண்டியது யாரோட வேலை? அவன் வேலை தான். கேள்வி கேட்டு பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் தான் குரு தப்பு. புரியுதா? குரு சொல்கிற பதில் தப்புன்னு புரியுதுன்னா நீ எப்பேற்பட்ட ஆளாக இருப்ப? ஆல்ரெடி நீ ஞானம் மஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஞானம் மஞ்சிட்டு குருக்கிட்ட போகிறது தப்பு. ஏன்? நீ தான் ஞானம் மஞ்சிட்டியே, ஈஸி. அதுக்கு தான் இங்கே ஒருத்தன் கூப்பிட்டுன்னு சொல்லுங்கிறான், ஞானம் நீ அஞ்சிட்ட.